வணக்கம். இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள். வாசிப்பவர் இறுதி ராசா மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் போர், மோடி ட்ரம்ப் இடையே வலுக்கும் மோதல், பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்த மோட்டார் சைக்கிள்கள் சிக்கின, ஆட்சி அமைப்பதற்கு இடையூறு அளித்தால் நாமும் அவ்வாறே பதிலடி வழங்குவோம், டில்வின் சில்வா அதிரடி அறிவிப்பு, தென்னிலங்கையின் ஏனைய கட்சிகள் கையாண்ட அணுகுமுறையை பின்பற்றும் அனுர தரப்பு, முன்னிலை சோசலிச கட்சி குற்றச்சாட்டு, தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாதது மஹிந்த செய்த தவறாகும், சரத் வீரசேகர பகிரங்கம், பயணிகள் பேருந்துகள் தொடர்பில் போலீசார் எடுத்துள்ள அதிரடி தீர்மானம், அதிக பயணிகளை ஏற்றி சட்டத்தை மீறும் இலங்கை போக்குவரத்து சபை எழுந்த குற்றச்சாட்டு, தேசிய மக்கள் சக்திக்கோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கோ இபிடிபி ஆதரவு வழங்காது, ஸ்ரீகாந்த், யாழில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரது அமைப்பின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல், கனடாவின் இனப்படுகொலை நினைவு சின்னம் குறுக்கிடும் நாமல், நாட்டை மீட்க அனைவரும் கைகோருங்கள், எதிர்க்கட்சித் தலைவர் அழைப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினராக நீடிப்பதற்கான தகுதியை சவாலுக்குட்படுத்திய வழக்கு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சார்பில் ஆஜரான ஜூனியர் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு சிறப்பு வழக்கில் இருப்பதால் வழக்கை ஒத்திவைக்க கோரினார். அதன்படி இரு தரப்பினரின் ஒப்புதலுடன் இந்த வழக்கு ஜூன் 26 மற்றும் ஜூலை 2 ஆகிய திகதிகளில் விசாரிக்கப்படும் என்று நிர்ணயிக்கப்பட்டது. மனுதாரர் ஒசலகேரத் சார்பாக திரு NK அசோக்பரன் ஆஜரானார். முதல் பிரதிவாதியான MP அர்ஜுனா ராமநாதன் சார்பாக ஜூனியர் வழக்கறிஞர் திருமதி நிசாதி விக்ரமசிங்க ஆஜரானார். சட்டமா அதிபர் தரப்பில் சொலிசிஸ்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமதி வர்த்தன ஆஜரானார். சமூக ஊடகங்களிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த வழக்கு கொண்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வந்த சண்டையை நான் பேச்சுவார்த்தை மூலம் நிறுத்தினேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அங்கு நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், நான் பதவியேற்ற நாளிலேயே போரை விரும்ப மாட்டேன் என்று கூறினேன். அதனால்தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வந்த சண்டையை நான் பேச்சுவார்த்தை மூலம் நிறுத்தினேன். வர்த்தகத்தை முன்னிறுத்தி இந்த உடன்பாட்டை எட்ட வைத்தேன். நண்பர்களே வாருங்கள், ஒரு ஒப்பந்தம் செய்வோம், கொஞ்சம் வர்த்தகம் செய்வோம் என்று அவர்களிடம் நான் கூறினேன். அணு ஏவுகணைகளை வர்த்தகம் செய்ய வேண்டாம், நீங்கள் உருவாக்கும் அழகான பொருட்களை வர்த்தகம் செய்வோம் என்றேன். அவர்கள் இருவரும் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவர்கள், மிகவும் வலுவான தலைவர்கள், நல்ல தலைவர்கள், புத்திசாலி தலைவர்கள். எனவே சண்டையை நிறுத்திவிட்டார்கள். சிறியதாக தொடங்கிய போர் நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டிருந்த நேரத்தில் அதில் சிக்கிய லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்கும் நிலை உருவாகியிருந்தது என்றார். பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் வீதிகளில் பயணித்த 36 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களை காவல்துறையினர் மோட்டார் சைக்கிள்களுடன் கைது செய்துள்ளனர். இதன்போது போலி வாகன இலக்கத்தகடுகள், எண்தகடுகள், மாற்றியமைக்கப்பட்ட சைலன்சர்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களில் கூடுதல் பாகங்களை பொருத்துதல் மூலம் போக்குவரத்து விதிகளை மீறிய 36 மோட்டார் சைக்கிள்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். நேற்றைய தினம் மாத்தறை நகரில் மேற்கொள்ளப்பட்ட போக்குவரத்து சோதனையின் போதே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் பல்வேறு ஒலிவகைகளை கொண்ட சாதனங்களை மோட்டார் சைக்கிள்களில் பொருத்தியுள்ளதோடு போக்குவரத்து சட்ட விதிமுறைகளை மீறி வீதிகளில் பயணித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ஓட்டுநர்கள் 18 முதல் 20 வயதிற்குட்பட்டவர்கள் என்றும், காலிவெலிகம, அக்குரச மற்றும் மாத்தறை பகுதிகளைச் சேர்ந்த குறித்த இளைஞர்களில் பெரும்பாலானவர்கள் பயிற்சி சாரதி அனுமதி பத்திரங்களை கொண்டவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்றுள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தடையாக இருந்தால் அந்த கட்சிகளுக்கும் நாங்கள் தடைகளை ஏற்படுத்த நேரிடும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை இல்லாத சபைகளில் ஆட்சி அமைப்பது குறித்து அவர் கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏனைய கட்சிகளை விட தேசிய மக்கள் சக்திக்கே அதிகமான சபைகளில் பெரும்பான்மை இருக்கின்றது. அதனால் அந்த சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தடையாக இருந்தால் அந்த கட்சிக்கு நாங்களும் தடைகளை ஏற்படுத்த நேரிடும். அதனால் மக்களின் தீர்மானத்துக்கு அமைய பெரும்பான்மை பலம் இருக்கும் சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தடையாக இருக்க வேண்டாம் என எதிர்க்கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் 267 சபைகளை வெற்றி பெற்றுள்ளதுடன் அதில் 120 சபைகளில் எந்த பிரச்சனையுமின்றி ஆட்சி அமைக்க முடியும்.
அதன் பிரகாரம் 32 சபைகளில் அரசாங்கத்துக்கும் எதிர்க்கட்சிக்குமான சமமான உறுப்பினர்கள் தெரிவாகியிருக்கின்றனர். அந்த சபைகளில் எந்த தடையுமின்றி ஆட்சி அமைக்க முடியும். ஐக்கிய மக்கள் சக்திக்கு 14 சபைகளில் பெரும்பான்மை கிடைத்துள்ள போதிலும் அதில் 13 சபைகளில் அவர்களுக்கு தனித்து ஆட்சி அமைக்க முடியாது. அரசாங்கத்துக்கு தனித்து ஆட்சி அமைக்க முடியாமல் இருக்கும் ஓரிரு சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான கலந்துரையாடல்களை தற்போது மேற்கொண்டு வருகின்றோம் என்றார். நாட்டின் தேசிய இன பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணும் விடயத்தில் தென்னிலங்கையின் ஏனைய கட்சிகள் கையாண்ட அணுகுமுறையே தேசிய மக்கள் சக்தியும் பின்பற்றி வருவதாக முன்னிலை சோசலிச கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. அரசியல் கலாச்சாரம் மாற்றப்படும் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் அதனை முதன்முறையாக செயற்படுத்தாததால் தான் பழைய அவதாரங்கள் மீண்டும் தலைதூக்க ஆரம்பித்துள்ளன. அதன் மூலம் அவர்கள் பக்கம் மக்கள் திரும்பிவிட்டனர் என்பது பொருள் அல்ல. தேசிய மக்கள் சக்தி மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருந்தனர். அதனால் தான் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களின் போது மக்கள் அக்கட்சிக்கு ஆதரவு வழங்கப்பட்டது. அந்த நம்பிக்கை தற்போது வீழ்ச்சியடைய ஆரம்பித்துள்ளது. 23 லட்சம் பேர் வரை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கவில்லை. உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வென்றிருப்பதால் மக்கள் தேசிய மக்கள் சக்தி மீதான நம்பிக்கையை முழுமையாக கைவிடவில்லை என்பதும் தெரிகின்றது. பெரும்பாலான சபைகளில் ஆட்சி அமைப்பதற்குரிய ஆணையை தேசிய மக்கள் சக்தியே பெற்றுள்ளது. 267 சபைகளில் அக்கட்சி வெற்றி பெற்றுள்ளது. எனவே ஆட்சி அமைப்பதற்குரிய தார்மீக உரிமை அக்கட்சிக்கே உள்ளது. இதனை ஏனைய கட்சிகள் இணைந்து சூழ்ச்சி மூலம் இல்லாது செய்யக்கூடாது. அதற்கு நாம் ஆதரவளிக்க மாட்டோம். அதேவேளை நாட்டின் தற்போதைய அரசியல் வேலை திட்டத்தை எடுத்துக்கொண்டால் தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உள்ளிட்ட கட்சிகள் ஒரே மாதிரியான அரசியல் பொருளாதார வேலை திட்டங்களுக்கு இணங்கியுள்ளன. அவர்களுக்கு இடையில் எவ்வித வேறுபாடுகளும் இல்லை. சர்வதேச நாணய நிதியம் தொடர்பாகவும் ஒருமித்த கொள்கையிலேயே உள்ளன. ஐநா தலையீடு தொடர்பான நிலைப்பாட்டிலும் மாற்றமில்லை. ஜனநாயகம் தொடர்பான பிரச்சினை, தேசிய இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தொடர்பிலும் இவர்களின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பிலும் ஒருமித்த நிலைப்பாட்டிலேயே உள்ளன. எனவே நாட்டில் தற்போது இரு அரசியல் அணிகள் தான் உள்ளன. ஒன்று வலதுசாரிகள் ஓரணியில் உள்ளனர், வலுவான இடதுசாரியாக நாம் போராடுவோம் எனவும் தெரிவித்துள்ளார். கனடாவில் பிரம்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கனடாவில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். இவ்வாறான செயல்பாடுகள் இலங்கையில் இனங்களுக்கிடையில் வீண் பிரச்சினைகளை ஏற்படுத்தும். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் அரசியல் செயற்பாடுகளுக்காகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டது. யுத்தம் முடிவடைந்த பின்னர் அதனை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தடை செய்திருக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாமல் அலட்சியப்படுத்தியது மஹிந்த ராஜபக்ச செய்த அரசியல் ரீதியான தவறாகும். யுத்தம் முடிவடைந்த பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் கடந்த காலங்களை மறந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது அரசியல் லாபத்துக்காக அரசியல் அதிகார பகிர்வு பற்றி பேசி தேவையில்லாத பிரச்சினைகளை ஏற்படுத்தி இனங்களுக்கு இடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிரிவினைவாதத்தை மீண்டும் தோற்றுவிக்கும் செயற்பாடுகள் தற்போது இடம்பெறுவதை அவதானிக்க முடிகின்றது என்றார். தூரப்பகுதி பயணிகள் சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் விசேட சோதனை நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படும் என காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. போலீஸ் பிரிவுகளில் விசேட இடம் ஒன்று ஒதுக்கப்பட்டு இந்த பஸ்கள் சோதனையிடப்பட உள்ளன. இதன்படி அதிவேகமாக பயணிக்கும் பஸ்கள், தரமற்ற நிலையில் இயங்கும் பஸ்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் வாகன விபத்துகள் அடிக்கடி நிகழும் பகுதிகள் மற்றும் விபத்துகள் ஏற்படும் அபாயமுள்ள இடங்களை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பதில் காவல்துறை மா அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார். சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகனங்களை சோதனையிடுவதற்கு ஒவ்வொரு காவல்துறை பிரிவிலும் காவல்துறை உத்தியோகத்தர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் எனவும் பதில் காவல்துறை மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகளின் இருக்கைகளில் எண்ணிக்கையை விட அதிகமாய் பயணிகளை ஏற்றிச் செல்வது சட்டவிரோதமானது என வீதி போக்குவரத்து பாதுகாப்பு சவால்கள் தொடர்பான ஆலோசனைகளை வழங்கும் மேல் மாகாண செயலணியின் இணைப்பாளர் சஞ்சய் பெரேரா தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையும் இந்த சட்டத்தை மீறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொத்மலை கெரண்டியல்ல பேருந்து விபத்து தொடர்பில் கருத்துரைத்த அவர் இந்தியாவிலிருந்து தரமற்ற பேருந்துகளே இறக்குமதி செய்யப்படுவதாக சுட்டிக்காட்டியிருந்தார்.
தமிழ் மக்களின் அடையாளங்களை அழிக்க முயலும் தேசிய மக்கள் சக்திக்கோ சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாத தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கோ ஆதரவில்லை என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். காத்திரமான எதிர்த்தரப்பாக உள்ளாட்சி சபைகளை எதிர்கொள்ளவே கட்சி தீர்மானித்திருப்பதாகவும் கூறினார். யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஆட்சி அமைக்க வாய்ப்புகளை கொண்ட அனைத்து கட்சிகளுமே அந்த உத்தியோக பெற்ற முறையிலே எங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன. அந்தந்த பிரதேச சபையை சார்ந்தவர்கள் அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதிலே நான் ஏற்கனவே சொன்ன போன்று தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லப்படுகின்ற கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி சில உள்ளூராட்சி மன்றங்களிலே வெற்றி பெற்றவர்கள் கூட தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்களும் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ள அனைத்து தரப்புகளும் எங்களோடு தொடர்பு கொண்டிருந்த போதிலும் எங்களுக்கு கடந்த காலங்களிலே ஒரு கசப்பான அனுபவங்கள் இருக்கின்றது. உத்தியோக பெற்ற முறையிலே ஆதரவை கேட்காத சூழலிலே ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே ஆதரவை வழங்கிவிட்டு பின்னர் அவர்கள் அந்த ஆதரவை எள்ளிநகையாடியதையும் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக கையாண்ட வரலாறு இருக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பிரிந்து வந்த மணிவண்ணன் கூட ஒரு கட்டத்திலே எங்களுடைய ஆதரவை பெற்று யாழ் மாநகர சபையினுடைய மேயராகிய பின்னர் நாங்கள் அவர்கள் இபிடிபியிடம் ஆதரவு கேட்கவில்லை, அவர்களாக தந்தார்கள் என்று ஒரு சிறுமைப்படுத்தும் வகையிலே அந்த எங்களுடைய நல்லெண்ணத்தை ஏளனம் செய்திருந்தார். அவ்வாறான கசப்பான அனுபவங்கள் இன்னும் பல இருக்கின்ற சூழலிலே நாங்கள் இந்த இடத்திலே உறுதியாக இருக்கின்றோம். இந்த இரண்டு தரப்புகளையும் சேர்ந்த இன்னொரு தரப்பு உத்தியோகபூர்வமாக அந்த ஆதரவை கூறும் பட்சத்தில் அதற்கான ஆதரவை பரிசீலிப்பது. இப்போ யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகளவான ஆசனங்களை பெற்ற கட்சி மேயர் வேட்பாளரையோ அல்லது தவிசாளர் வேட்பாளரையோ முன்னிறுத்துகின்ற போது அதில் இபிடிபி செயற்பாடு அவர்கள் உத்தியோகபூர்வமாக எங்களுடைய கட்சியை அணுகி எங்களுடைய தலைமையை அணுகி அதற்கான ஆதரவை கோரும் பட்சத்தில் அது தொடர்பிலே பரிசீலிப்போம். அவ்வாறான கோரிக்கை முன்வைக்கப்படாத பட்சத்திலே நாங்கள் அந்த களச்சூழலை பொறுத்து தீர்மானம் எடுப்போம். எவ்வாறாக இருந்தாலும் எங்களுடைய இறுதி நோக்கம் என்பது இந்த பிரதேசத்தை சேர்ந்த தமிழ் கட்சிகள் தான் இந்த உள்ளூராட்சி மன்றங்களை ஆள வேண்டும். அதுதான் மக்களுடைய அபிலாஷைகளாக இருக்கின்றது என்ற விடயமும் தேர்தல் முடிவுகளிலே பிரதிபலித்திருக்கின்றதையும் நாங்கள் கவனிக்கிறோம். 10க்கும் மேற்பட்ட ஆசனங்கள் பெற்று அதில் உங்களுடைய ஆதரவு எந்த கட்சி? ஏற்கனவே இதை சொல்லிவிட்டேன், இரண்டு கட்சிகளுக்கான ஆதரவை தெரிவிப்பதில்லை என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். ஆக யாழ் மாநகர சபையை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சி தான் எஞ்சி இருக்கின்றது. தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமான முறையிலே அணுகும் பட்சத்தில் அது தொடர்பிலே பரிசீலிக்கிறது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஏதாவது ஒரு சபையில் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளும். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தீவிரத்திலே சில சபைகளை அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நம்மை பொறுத்தவரையிலே இன்னொரு தரப்பிலிருந்து தங்கியிருந்து ஆட்சியை நடாத்துவது ஆரோக்கியமானதா இல்லையா என்பது தொடர்பிலே ஆராய்ந்த இடத்திலே இந்த காலச்சூழலிலே ஒரு பொதுவான முறையிலே எதிர்த்தரப்பிலிருந்து ஒரு திடமான எதிர்த்தரப்பாக மக்களின் அபிலாஷைகளை முன்னிறுத்துவதுதான் சாத்தியமானது, அதிக நன்மைகளை மக்களுக்கு வழங்கும் என்ற தீர்மானத்தில் தான் இருக்கின்றோம். இருந்தாலும் சந்தர்ப்ப சூழல்கள் காரணமாக ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை ஏற்படுமாக இருந்தால் அதனை நாங்கள் பரிசீலிக்க தயாராக. நல்லூரடியில் அமைக்கப்பட்டுள்ள தியாகதீப திலீபனின் நினைவாலயத்துக்கு முன்னால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி நேற்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டது. வலிது காணாமலாக்கப்பட்டோரது அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் முன்னெடுக்கப்பட்டது. இதில் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் போது அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் இணைந்திருந்தனர்.
இலங்கை அரசாங்கம் உடனடியாக கனடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து இனப்படுகொலை நினைவுச் சின்னம் தொடர்பான இலங்கையின் அதிருப்தியை தெரிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபி தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ராணுவத்துக்கு எதிராக விடுதலை புலி பயங்கரவாதிகளுடனான மோதலில் எந்த இனப்படுகொலையும் சர்வதேச சட்டத்தின் கீழ் நிரூபிக்கப்படவில்லை அல்லது நிரூபிக்கப்பட முடியாத நிலையில் கனடா தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னத்தை திறந்து வைத்திருப்பது கவலைக்குரியது. இலங்கை அரசாங்கம் உடனடியாக கனேடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து முறையாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். ஒரு சட்டபூர்வமான போரின் பின்னணியில் ஒரு தவறான இனப்படுகொலை கதையை ஊக்குவிப்பது வரலாற்றை தெரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் இலங்கையில் நல்லிணக்க செயல்முறைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது என தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த நினைவு தூபி தொடர்பில் அறிக்கை ஒன்றை கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்க அனைவரும் கைகோர்க்க வேண்டும். இதில் அரசாங்கம், எதிர்த்தரப்பு மற்றும் சிவில் சமூகத்துக்கு பொறுப்புகள் காணப்படுகின்றன என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மாத்தரை உராபுல ஸ்ரீ ரத்தின ஜோதி பிரிவேனா வித்யானானத்தின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெற்ற கல்வி மற்றும் கலாசார கண்காட்சியில் பிரதம அதிதியாக சஜித் பிரேமதாச கலந்து கொண்டார். 2028ஆம் ஆண்டு தீர்க்கமானது ஒரு வருடமாகும். 2028 முதல் நாம் கடனை மீளச் செலுத்த வேண்டும். 2033ஆம் ஆண்டு முதல் கடனை திருப்பிச் செலுத்துமாறு IMF தெரிவித்தது. 2028ஆம் ஆண்டுக்குள் கடனை அடைக்க அதிக அளவிலான பொருளாதார வளர்ச்சி எமக்கு தேவை. 5% பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை பேணிச் செல்ல வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றார்கள். அரச வருவாயை அதிகரிக்க வேண்டும், ஏற்றுமதியை ஊக்குவிக்க வேண்டும், வெளிநாட்டு கையிருப்புகளை அதிகரிக்க வேண்டும். இவற்றை செய்ய முடியாவிட்டால் எமது நாடு மீண்டும் ஒரு பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் ரீதியான துயரத்தை நோக்கிச் செல்லும். இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாட்டுக்கு மதிப்பு சேர்க்க வேண்டும். நாடு வீழ்ச்சி கண்டால் அது அரசியல், இன, மத அல்லது வர்க்க வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் அனைவரையும் பாதுகாக்கும். நாட்டுக்கு பெருமானம் சேர்க்கும் நடவடிக்கை கல்வி, சுகாதாரம், தொழில், விவசாயம், சேவைகள் போன்ற துறைகளை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். புதிய வாய்ப்புகளை தேட வேண்டும். வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்லாது செயல்களாலும் அபிவிருத்தியை யதார்த்தமாக்க வேண்டும். இலவச கல்வி மூலம் நாட்டின் சிறார்களுக்கு நவீன கல்வியை வழங்குவது நம் அனைவரின் பொறுப்பாகும். உலகில் மிகவும் அபிவிருத்தி கண்ட நாடுகளை பார்க்கும்போது அந்த நாடுகளின் கல்வி முறைகள் மிகவும் வலிமையானவை என்பதை காண்கின்றோம். அங்கு புதுமைகள் மற்றும் நவீனம் காலத்துக்கு காலம் உட்புகுத்தப்படுகின்றன. சர்வதேச தொழிலாளர் சந்தைக்கு ஏற்ற பாடத்திட்டத்தை உருவாக்குவதாலும் புதிய கல்வி முறைகள் மூலம் பாடசாலை மாணவர்களுக்கு நவீன கல்வியை வழங்குவதாலும் அபிவிருத்தி கண்ட நாடுகள் கல்வித்துறையில் உச்சத்தை எட்டியுள்ளன. பின்லாந்து, தென்கொரியா, ஜப்பான், ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் இதற்கு சிறந்த உதாரணங்களாகும். நவீன உலகில் பல நாடுகள் நவீன கல்வியில் பயன்படுத்தும் உபகரணங்கள் நமது நாட்டில் பயன்படுத்தப்படுவது இல்லை. நமது நாட்டின் இலவச கல்வி முறையில் ஸ்மார்ட் திரைகள், கணனிகள், லேப்டாப் கணனிகள் போன்றவை பயன்பாட்டில் இல்லை. கல்வியை மனித உரிமையாக்கி அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நாம் உறுதி பேண வேண்டும். இலவச கல்வியும் இலவச சுகாதாரமும் மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் விடயங்களாகும். எனவே இவை மனித உரிமைகளாக அமைந்து காணப்பட வேண்டும். இதில் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மட்டுமல்லாது சமூக, பொருளாதார, அரசியல், கலாச்சார, கல்வி மற்றும் சுகாதார உரிமைகளும் அடங்க வேண்டும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது குறித்து நாம் பேசி வருகிறோம். இதற்கு தனிநபர் பங்களிப்பை கணக்கிட வேண்டும். இதனை சரி செய்ய நாம் தனி நபர்களது திறன்களையும் மனிதவள மேம்பாட்டையும் வலுப்படுத்த வேண்டும். இதற்கு ஏற்றாப்போல் இலவச கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் போர், மோடி ட்ரம்ப் இடையே வலுக்கும் மோதல், பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்த மோட்டார் சைக்கிள்கள் சிக்கின, ஆட்சி அமைப்பதற்கு இடையூறு அளித்தால் நாமும் அவ்வாறே பதிலடி வழங்குவோம், டில்வின் சில்வா அதிரடி அறிவிப்பு. தென்னிலங்கையின் ஏனைய கட்சிகள் கையாண்ட அணுகுமுறையை பின்பற்றும் அனுர தரப்பு, முன்னிலை சோசலிச கட்சி குற்றச்சாட்டு. தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாதது மஹிந்த செய்த தவறாகும், சரத் வீரசேகர பகிரங்கம். பயணிகள் பேருந்துகள் தொடர்பில் போலீசார் எடுத்துள்ள அதிரடி தீர்மானம். அதிக பயணிகளை ஏற்றி சட்டத்தை மீறும் இலங்கை போக்குவரத்து சபை எழுந்த குற்றச்சாட்டு. தேசிய மக்கள் சக்திக்கோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கோ EPDP ஆதரவு வழங்காது, ஸ்ரீகாந்த்.
யாழில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரது அமைப்பின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல். கனடாவின் இனப்படுகொலை நினைவு சின்னம் குறுக்கிடும் நாமல். நாட்டை மீட்க அனைவரும் கைகோருங்கள், எதிர்க்கட்சித் தலைவர் அழைப்பு. இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன் எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.